ஒரிசாவுல ஹரிதாஸ்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 13 சிறுமிகள் தொடர்ச்சியா கர்ப்பமாயிருக்காங்க. இந்த பெத்தவங்க அடிச்சு கேட்கறாங்க, ஊர்ல எல்லாரும் மிரட்டி கேட்கறாங்க, டாக்டர் கேட்கறாங்க, ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இது பரபரப்பா பேசப்படுது. ஆனா 13 பெண்களுக்குமே, அந்த சிறுமிகளுக்கும் யார் தன்னை கெடுத்தது அப்படிங்கிற தகவலே இல்லை. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நாங்க யார் கூடயும் உறவு வச்சுக்கல, யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அப்படிப்பட்ட எந்த ஆண்களையும் எங்க கிட்டே நான் நெருங்க விட்டதில்ல அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எப்படி நடக்கும்? அது இயற்கையில் இல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் சேராம வேற எந்த விதமான மருத்துவ உதவி இல்லாம எப்படி 13 சிறுமிகள் கர்ப்பமானவங்க அப்படின்னு ஒரு கேஸ் நடந்து அதுக்கு பின்னாடி இருந்த மர்மம் அவிழ்க்கப்பட்டது. அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு. இப்படியும் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்குமா இந்த உலகத்துல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தான் அது. சரி, ஒரிசாவுல ஹரிதாஸ்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வாழ்வாதாரமே ஆடு மாடு வளர்க்கறது, விவசாயம் பண்றது, அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அன்னன்னைக்கு கூலி வேலை செய்யறவங்க தான் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ராம்லால், நர்மதா, இவங்களுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு பேரு காவேரி, இவங்களுக்கு 18 வயசு. அதுக்கு அடுத்த பொண்ணுக்கு 13 வயசு. பொண்ணு 18 வயசாச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்பா அம்மா முடிவு பண்றாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவங்க பேசி முடிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குது. அப்படி கல்யாணம் ஏற்பட அப்பா அம்மா மாத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு காவேரிக்கு பயங்கரமான வயிற்று வலி, தாங்கவே முடியல. பக்கத்து ஊர்ல சின்ன டவுன்ல டாக்டர் பத்மா அப்படின்னு ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு, இந்த பொண்ணு வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா 2-3 நாளா, நாங்க வீட்டு வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சரியாக மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த டாக்டரும் ஃபுல்லா செக் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது. இதை கேட்ட அந்த பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத கோபம். அந்த டாக்டர்கிட்டே சண்டை போடுறாங்க, எங்க பொண்ணு அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு. அவங்க ப்ரூவ் பண்றாங்க, இல்லை உண்மையிலே உங்க பொண்ணு கர்ப்பமாயிருக்கா, 2 மாசம் கர்ப்பம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த அப்பா அம்மாவுக்கு. அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பா அம்மா 2 பேரும் கேட்குறாங்க, யார் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு. அந்த பொண்ணு, சத்தியமா இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ஒரு பசங்க கூடயும் பழக்கம் கிடையாது, எந்த பசங்க கிட்டையும் நான் உறவு வச்சுக்கிட்டேயும் கிடையாது, எந்த எனக்கு காதலனும் கிடையாது அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இந்த அப்பா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. கடைசியாக அந்த அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ காதலிச்சிருக்கிற, நாங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம்ல, அப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுப்போமே அப்படின்னு எப்படியாவது அந்த பொண்ணோட வாயிலேருந்து உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மறுபடியும் சொன்னதே தான் சொல்லிட்டு, இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு அந்த பொண்ணு சாதிக்குது. இப்போ கல்யாணத்தை வச்சுட்டு பொண்ணு இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த டாக்டர்கிட்ட அழைச்சி போயிட்டு கற்பத்தை போய் கலைச்சிருங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது சட்டத்தின்படி தப்பு, நான் இதை பண்ணக்கூடாது, அதனால நீங்கள் இங்கே போய் வெளில எங்கேயாவது ட்ரை பண்ணிங்க, என்னால் பண்ண முடியாதுன்னு அவங்க கை விரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை வெளில அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஹரிதாஸ்பூர்ல தொடர்ச்சியா ஒரு 10 சின்ன பிள்ளைங்க, அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண 10 வயசு, 11 வயசு, 12 வயசு அப்படின்னு தொடர்ச்சியா சிறுமிகள்லாம் கர்ப்பமாயிட்டே இருக்காங்க. அது இந்த பக்கத்து டவுன்ல இருக்கிற பத்மா கிட்ட அந்த கேஸ் வந்துகிட்டே இருக்குது. 1 வருஷத்துக்குள்ள ஏறக்குறைய ஒரு 10 பேர் சிறுமிகள் கர்ப்பமான உடனே அந்த டாக்டருக்கு இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அந்த சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த காவேரி சொன்ன மாதிரியே சொல்றாங்க, எங்களுக்கு எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியல, எந்த ஆண்கள் கூடயும் நாங்க உறவு வச்சுக்கல, பழக்க வழக்கமே இல்லை, எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொன்னதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த டாக்டர் அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு, உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது வினோதமா நடக்குதா, ஏதாவது சந்தேகப்பட முடியா ஆட்கள் வர்றாங்களா போறாங்களான்னு விசாரிச்சா அவங்க கிட்டையும் எதுவுமே தெரியல. இப்போ இது மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது, இது மிகப்பெரிய தப்புல கொண்டு போய் விட போகுதுன்னு தெரிஞ்சவங்க. ஆனா அந்த ஊர்க்காரங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, அதனால இதோட சீரியஸ்னஸ் தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளைங்களை அழைச்சி போயிட்டு கர்ப்பத்தை கலைச்சிட்டு யாருக்கும் வெளில தெரியாம அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி அவங்க அந்த விஷயத்த வெளியில சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய அவமானம், பொண்ணு ஊர் பேரையும் குடும்பத்து பேரையும் கெடுத்துட்டாங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அடக்கி அடக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா டாக்டருக்கு தான் அதோட சீரியஸ்னஸ் தெரியுங்கிறதுனால அந்த டாக்டர் பர்சனலா அந்த ஊருக்கு ஊரோட தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசுறா. ஏறக்குறைய இந்த 1 வருஷத்துல 13 பேருக்கு இந்த மாதிரி சிறுமிகள் கர்ப்பமாயிருக்காங்க அவங்க ஊர்ல, இதை நம்ம கண்டுக்காம விடக்கூடாது,
இது மிகப்பெரிய விஷயம், இதை நம்ம உடனே தடுக்கணும், இது தொடரக்கூடாது அப்படின்னு வரும்போது அந்த தலைவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி இது யாரும் மனிதர்கள் பண்றது இல்ல டாக்டர், இது வந்து சாத்தானோட வேலை. எங்க ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாம இருக்கிறோம், திருவிழா பண்ணாம இருக்குது 4-5 வருஷமா, அதனால கடவுளுடைய கோபம் இறங்கிருச்சு, சாத்தானுடைய வேலை தான் இந்த வேலை அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டு, அந்த திருவிழாலாம் செஞ்சு எப்படி நாங்க அதை சாந்தி பண்றோன்னு எங்களுக்கு தெரியும், அதை பண்ணி நாங்க சரி பண்ணிக்கிறோம் டாக்டர், நீங்க பெருசா கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து மூட நம்பிக்கையா பேசி அந்த டாக்டரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப இந்த டாக்டருக்கு இந்த தலைவர் இப்படி சொல்றாரே, முட்டாத்தனமா பேசுறாரு, இது என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நேரா அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த சிட்டியோட எஸ்பியை பார்க்க போறாங்க. அந்த எஸ்பி பேர் சந்தியா, அவங்களும் ஒரு பெண். அந்த எஸ்பி கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த ஒரு வருஷத்துல 13 கேஸ் நான் அது மாதிரி அட்டன் பண்ணேன், இது வந்து அந்த தலைவர்கிட்ட சொன்னா அது பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஊருக்காரங்களும் இந்த விஷயத்த அமுக்க தான் பாக்குறாங்களே, இதை சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு அந்த எஸ்பி வந்து அந்த கிராமம் சார்ந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனை எடுத்து செக் பண்ணா ஒரு கேஸ் கூட பதிவு பண்ணல. அவங்களுக்கு நம்ப முடியல அந்த எஸ்பிக்கு. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அது எப்படி டாக்டர் ஒரு கேஸை கூடவா பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு கேஸ் கூட வரலையே அப்படின்னோடனே இந்த டாக்டர் தான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லாருடைய கேஸ் ஹிஸ்டரியும் வச்சிருக்கிறதுனால எஸ்பி கிட்ட காமிக்கிறாங்க, இது உண்மை, அவங்க கேஸ் கொடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு. சரி, இதுக்கு ஒரு தீவிரமா முடிவு எடுப்போம். அது எப்படி எந்த ஆண் கூட உறவு வச்சுக்காம கர்ப்பமாகறாங்கன்னா இது என்னென்ன புரியவே இல்லையே, இந்த மர்மத்தை எப்படியாவது விளக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹரிதாஸ்பூர் அந்த லிமிட்டேஷன்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ஒரு டீம் பெண் காவலர்கள்லாம் சொல்லி ஒரு 5-6 பேரை ஏற்பாடு பண்ணி அந்த ஊர்ல போய் என்கொயரி பண்ணுங்க அப்படின்றாங்க. 5 பெண் காவலர்கள் அந்த ஊருக்குள்ள போய் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகள்கிட்டையும் மறைமுகமா அந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் சொல்லாம எல்லார்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை தனித்தனியா கூப்பிட்டு, நீங்க எங்க போறீங்க, டெய்லி எங்க வர்றீங்க, யார் கூட பழகுறீங்க, எல்லாத்தையும் கேட்டா அந்த பொண்ணுங்க வந்து சொன்னதே சொல்றாங்க, நாங்க யாரு கூடயும் பழகல, நாங்க படிக்கிறோம், ஸ்கூல் போறோம், ஒன்னாதான் வர்றோம், ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, இல்ல இந்த பொண்ணுங்க தான் ஏதோ பொய் சொல்லுதுங்க, தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஆண்கள், அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் அந்த சிறுமிகள், பெண்கள் எங்க வெளில போறாங்களோ கூடவே போவாங்களாம், ஸ்கூல் போறாங்கன்னா கூடவே போவாங்க, வெளில போறாங்க, ஆத்துக்கு போறாங்க, குளிக்க போறாங்கன்னா கூடவே போய் நின்றுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. சந்தேகப்பட்டு அந்த சிறுமிகளை அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சூழல் இருக்கும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் போன அந்த பெண் காவலர்களும் எஸ்பி கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு சந்தேகப்பட முடியாத விஷயமெல்லாம் இல்லை, ஆனா 13 சிறுமிகளும் கர்ப்பமானதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல, ஒரு துப்பும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பிக்கு இந்த விஷயத்துக்குள்ள ஏதோ மர்மம் பெருசா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதை அப்படியே விட்டோம்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, இதை நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இறங்கி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பிச்சைக்காரி வேஷம் போட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த ஊருக்குள்ள அவங்க நுழையிறாங்க. நுழைஞ்சு அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த சத்திரம் அங்கங்க அவங்க படுத்துக்கிட்டு ஊர்ல வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு கேட்டு ஒரு பிச்சைக்கார மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட ஊருக்குள்ள நடமாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கிராமங்கள்ல வெளியில இருந்து நடந்து போறவங்க, பிச்சைக்காரங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் எல்லா கிராமங்கள்லயும் இன்னைக்கு போறது வழக்கம் அப்படிங்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு ஏதோ புதுசா ஒரு பிச்சைக்காரி வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு சோறு போடுவாங்க, அங்கங்க போய் அந்த அம்மா படுத்துக்குவாங்க எஸ்பி. இப்படி அவங்க டே நைட்டா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 வாரம் 10 நாள் எந்த ஊருக்குள்ள யாரு புதுசா வர்றாங்கன்னா யாருமே கிடையாது. ஏதாவது வினோதமான சம்பவம் நடக்குதா, இந்த மாதிரி பேய் பிசாசா, அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எஸ்பிக்கு இப்போ தலை சுத்தி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஒரு நாள், ஒரு 10 நாளை தாண்டி ஒரு நாள் நைட்டு மிட் நைட்ல அந்த ஊருக்குள்ள 2 பேர் போர்வையை போத்திக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த எஸ்பி அவங்கள மெல்லமா ஃபாலோ பண்ணும்போது அந்த 2 பேரும் பல தெருக்களை தாண்டி ஒரு ஓரமா இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள 2 பேருல ஒருத்தன் வந்து வெளில நின்னுட்டு இன்னொருத்தன் போய் ரொம்ப சாதாரணமா பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவை திறக்கிறான். திறக்கும் போதே இவன் ஏன் திறக்கிறான் 2 பேரு அப்படின்னு இந்த எஸ்பி பார்த்துட்டே இருக்கும்போது, இல்ல இதுக்கப்புறமும் இதை அலோவ் பண்ணோம்னா ஏதாவது விபரீதத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்கார வேஷத்துல இருந்த எஸ்பி தன்னுடைய இடுப்புக்குள்ள சொருவி வச்சிருந்த கன் எடுத்து அவங்க வானத்தை நோக்கி சுடுறாங்க. அந்த துப்பாக்கி சத்தத்துல 2 பேரும் அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அவங்க பாஞ்சு போய் இந்த 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த சத்தத்தை கேட்டு அந்த தெரு மக்கள்லாம் ஒண்ணு கூடி அங்க எல்லாரும் எழும்பிடுறாங்க. இந்த 2 பேர் போர்வையை பொத்திக்கிட்டு யாரோ 2 பேர் திருட மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவங்க அடிக்க ட்ரை பண்ணும்போது, இல்ல அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த 2 பேரையும் அப்படியே பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க.
கொண்டு போனா அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, அதுல 2 ஆண்கள் இருக்காங்க. ஒருத்தன் பேரு சுரேஷ், அவன் அந்த ஊரை சேர்ந்த கார்பெண்டர், இவனுக்கு 32 வயசு. இன்னொருத்தன் பேரு சேகர், அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன அரசு மருத்துவமனையில் வேலை செய்யற ஒரு காம்பவுண்டர், அவனுக்கு வயசு 35. இந்த 2 பேர்ட்டையும் நீ யாரு, எதுக்காக வந்த அப்படின்னா, இல்ல நாங்க திருட வந்தோம் அப்படின்னு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றானுங்க. 2 பேர்ட்டையும் திருட வந்தீங்கன்னா நீ ஆள் இல்லாத வீட்டுக்கு தானே போகணும். ஆள் இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு 12 வயசு ஒரு சிறுமி இருக்கா, அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போனேன் அப்படின்னு அடிக்கும் பொழுது இந்த சுரேஷ் தகவலே சொல்லவே மாட்டேங்கிறான், வாயை திறக்க மாட்டேங்கிறான் எவ்வளவு அடிச்சாலும். ஆனா சேகருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் மாவு கட்டு போல அங்க ஏதோ அடி பின்னிருக்காங்க. அப்போ அந்த சேகர் வாயை திறந்து உண்மையை சொல்லியிருக்கான். இந்த சேகர் யாருன்னா, அவன் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன அரசு மருத்துவமனையில காம்பவுண்டரா வேலை பார்த்தவன். இவனுடைய பேக் ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் எப்படின்னா ஒரு காம கொடூரன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தன்னுடைய மனைவிய அவன் பயங்கர சித்திரவதை பண்ணி செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அதனால அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல இவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு ஓடி போச்சு. ஒரு 6 மாசத்துல இவங்க அப்பா அம்மா இவனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணுகிட்டையும் இவன் பண்ற பயங்கரமான அந்த தொந்தரவுகள்னால அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாணத்துல இதெல்லாம் சாதாரண தம்மா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இங்க மறுபடியும் இந்த சேகர் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கு. சேகருடைய இந்த தொந்தரவு தாங்க முடியாம ஒரு சைக்கோத்தனமா அவன் நடந்துக்கிறான் அப்படிங்கிறது அந்த பொண்ணால டாலரேட் பண்ணிக்க முடியாம ஒரு கட்டத்தில் தூக்கு போட்டு அந்த பொண்ணு இறந்து போகுது. இது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இவன் சிறையில இருந்துட்டு வெளியில வந்தவன். இவனுக்கு மறுபடியும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து இவனும் சேர்ந்து. ஆனா இவனை பத்தி ஒரு பொண்ணு இறந்து போனதுனால இப்போ இந்த ஏரியாக்கள் இருக்கிற யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு 35 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு அங்க ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, தாங்க முடியாத தலைவலின்னு வந்திருக்கு. கிராமத்துல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 12-1 மணிக்கெல்லாம் டாக்டர்ஸ் போயிடுவாங்க டியூட்டியை முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இவன் மட்டும் தான் அங்க இருந்திருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப தாங்க முடியாத தலைவலி அப்படிங்கிறனால இவன் போன உடனே ஒரு பெயின் கில்லர் போட்டு கொஞ்ச நேரம் படுங்க சரியாக சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு, அந்த லேடி 35 வயசுல இருக்கிற லேடி பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அங்கே படுத்திருக்கிறாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்த இந்த சேகருக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த மிருகம் எந்திரிச்சிருச்சு போல. உடனே அந்த பொண்ணை எப்படியா நம்ம அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அங்க இருக்கிற மருத்துவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தூக்க மருந்தை அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து இன்னொரு பெயின் கில்லர் போடணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் பண்றான். இன்ஜெக்ஷன் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல அந்த பொண்ணு டீப் ஸ்லீப்புக்கு அந்த அம்மா போன உடனே அந்த அம்மா கூட இவன் உறவு வச்சுக்கிறான். அப்படி உறவு வச்சுட்டு இருக்கும்போது கையில அடிபட்டு அந்த ஊர்ல இருந்த அந்த கார்பெண்டர் சுரேஷுங்கிறவன் அங்க இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவன் முய்யோன்னு கத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா கூட அப்படின்னா, இந்த காம்பவுண்டர் சேகர் சுரேஷ்ட போயிட்டு தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டு வெளில யார்ட்டையும் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப சுரேஷுக்கு நான் வெளில சொல்லக்கூடாதுன்னா என்னையும் இது நீ சேர்த்துக்க, கிரைம் பார்ட்னர் அப்படின்னு சொன்ன உடனே அதே இடத்துல அந்த சுரேஷ் அந்த 35 வயசு இருக்கிற அந்த அம்மா கூட அவனும் தப்பு பண்றான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிரைம் பார்ட்னரா இப்ப ஒண்ணு சேர்ந்ததுனால இதே ஊரை சேர்ந்தவன் தான் அந்த சுரேஷ். இந்த சுரேஷ் அந்த ஊர்ல இருக்கிற அந்த எந்தெந்த வீட்டுல எந்தெந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க யார் சொல்ல மாட்டாங்க, அந்த வீட்டுல இருக்கிற எல்லா மேக்சிமம் அந்த வீட்டுல இருக்கிற கதவுகளுக்கு எல்லாம் பூட்டு போட்டவன் இவன். அதனால வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள் தெரியும், யார் ரொம்ப கோபக்காரங்க யார் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, இந்த எல்லா தகவலுமே தெரியும் இல்லையா. இவன் அந்த சேகருக்கு தகவலை கொடுக்குறான், இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்க போய் நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஊர்ல இருந்து காவேரிங்கிற பொண்ணுக்கு ஒரு நாள் ஜுரம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்குது. அந்த பொண்ணை பார்த்திருக்கிறான் இந்த சேகர். சேகருக்கு இந்த காவேரியை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கிறான். உடனே அந்த சுரேஷ் கரெக்ட், அந்த பொண்ணு 18 வயசு முடிஞ்சு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது அடையணும், ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வீடை நோட்டம் விட்டவங்க ஒரு நாள் சரியான சந்தர்ப்பத்துல நைட்ல அந்த கதவை திறந்துட்டு அதே மாதிரி மயக்கம் தரக்கூடிய ஸ்ப்ரேயை அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அடிச்சுட்டு இன்னொரு ரூமுக்குள்ள போனா அந்த காவேரி பொண்ணு அவங்க தங்கச்சியும் படுத்திருக்குது. அந்த 2 பேருக்கும் மயக்கம் அந்த ஸ்ப்ரே பண்றாங்க. இந்த காவேரி பொண்ணோடைய ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு இந்த 2 பேரும் சேகரும் சுரேஷும் மாறி மாறி கற்பழிக்கிறாங்க. அங்கேருந்து எந்த விதமான தடயமும் இல்லாம அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இது எங்கேயாவது வெளில தெரிஞ்சிருமோன்னு ஃபர்ஸ்ட் அந்த பயம் இருக்குது. 1 மாசம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, வெளில யார்ட்டையும் சொல்லிடுமா,
ஏதாவது நடக்குமா அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு கர்ப்பமானது கூட தெரியல. சாதாரண ஒரு வயிறு வலி தான் போறதுன்னு சொல்லி தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அது பிரெக்னண்டா இருக்குங்கிற தகவல். அது வெளியில தெரியாம பெத்தவங்களும் வெளில தெரிஞ்ச அசிங்கம்னு இதை மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு முடிவு பண்ண உடனே இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம், சூப்பர் ஐடியா அப்படின்னு முடிவு பண்ண அந்த 2 பேரும் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன சிறுமிகளை பார்த்து குறி வச்சு நைட்ல இந்த மாதிரி போய் மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணி அந்த சிறுமிகளை கற்பழிச்சிட்டு அடையாளம் தெரியாம அவங்க வெளில வர்றது தொழிலா வச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. 13 பேரை இந்த மாதிரி அவங்க கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இந்த போலீஸ் எஸ்பிக்கு தெரிய வருது. இதை அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாங்க. ப்ரூவ் பண்ணும்போது ஒருத்தனுக்கு 14 வருடமும் இன்னொருத்தருக்கு 17 வருடமும் சிறை தண்டனை உறுதிப்படுத்துது கோர்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜெயில தான் இருக்காங்க. ஸோ ஒரு விளக்க முடியாத மர்மம்னு சொல்றது கூட ஒரு பெரிய பேரதிர்ச்சி. இந்த 2024 கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு, நடக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள், குழந்தைகள், சிறுமிகள், பெண்கள்னு எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகமாக இருக்குது. அதுக்காக மனிதர்களை நம்பக்கூடாதுங்கிறதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பதிவு. நண்பர்களே, இந்த உங்களுக்கு எச்சரிக்கை பதிவு பிடித்திருக்கனால் இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் மேலும் வீட்டில் இருக்கிற பெண்கள், சிறுமிகள் எப்படி இந்த மாதிரியான ஒரு கொடுமையான மனிதர்கள், காமக்கொடூரர்கள், வாழ தகுதியே இல்லாத மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் எப்படி நம்ம அடையாளம் காண்றது, நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறோங்கிறத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி விழிப்புணர்வு எச்சரிக்கை பதிவு மூலமாக இணைந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாம் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.